வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் மனைவியிடம் விவாகரத்தை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி பார்ப்போம், அல்லது விவாகரத்தை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றி பார்ப்போம். அதற்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜென் துறவி இருந்தார். அவருக்கு ஒரு சீடன் இருந்தான். அந்த சீடன் சில தேநீர் கோப்பைகளை போட்டு அடிக்கடி உடைத்து வந்தான். அது அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. ஏனெனில் தேநீர் கோப்பை அனைத்தும் மென்மையாக இருந்தன. ஒரு நாள் இப்படி நடக்கும் பொழுது அவன் ஜென் குருவிடம் சென்று இந்த கோப்பைகள் மிகவும் மென்மையாக இருக்கின்றன, இதை மாற்றிவிடலாமே என்று கேட்டான். அதற்கு அந்த குரு சிரித்தபடியே, நான் ஏன் தேநீர் கோப்பை மீது கோபம் கொள்கிறாய்? நான் 19 வருடங்களாக ஒரே தேநீர் கோப்பையைத்தான் பயன்படுத்தி வருகிறேன் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், நீதான் பொறுப்புடன் இந்த தேநீர் கோப்பையை கையாள வேண்டும். நீ உன்னிடம் குறையை வைத்துக்கொண்டு தேநீர் கோப்பையின் மீது குறை சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று கூறினார். இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், உங்கள் மனைவி என்ன சொல்கிறார் அல்லது அவர் நடவடிக்கையை கவனக்குவிப்புடன் உற்று நோக்குங்கள், அல்லது உங்கள் மனைவி சொல்வதை கவனக்குவிப்புடன் கேளுங்கள். இது பெரும்பாலான விவாகரத்தை தவிர்க்கும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.